நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். இந்த வீடியோ பதிவில் கருட பொம்மையை எப்படி வாஷ் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கருடனோட பாடி கலர் ஒரு மஞ்சள் நிற பாடி கலர். அந்த பாடி கலர் அடித்ததுக்கப்புறம் அந்த மஞ்சள் நிற பாடி கலருக்கு மேட்சிங்காக ஒரு ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ண போகிறேன். ஏற்கனவே நான் வாஷ் பண்ண மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேறு ஒரு மெத்தடில் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன். அந்த ஏற்கனவே ஒரு பொம்மை உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டினோம் பார்த்தீங்களா, அதில் கண்ணுக்கு அடியில் கொஞ்சம் டார்க் வச்சு அப்படியே வாஷ் பண்ணியிருப்பான். ரொம்ப சிம்பிளாக வாஷ் பண்ணியிருப்பான். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மாற்றி வேறு ஒரு விதமாக நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த டார்க் ப்ரௌனை முகத்துக்கு கழுத்துக்கு பின் சைடில் அடித்ததுக்கப்புறம் அந்த பாடி கலரை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா ஃபுல்லாக இன்னொரு தடவை அடிச்சிக்கிங்க. இது சிம்பிளாக இல்லாமல் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம வாஷ் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, டார்க் ப்ரௌனையும் பாடி கலரையும் வச்சு வாஷ் பண்ணுறதுக்கு பதிலாக ரோஸையும் பாடி கலரையும் ஒரு ப்ரெஷ்ஷில் தொட்டுக்கிட்டு வாஷ் பண்ண போகிறோம். அந்த டார்க் ப்ரௌன் காயறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரோஸையும் பாடி கலரையும் தொட்டுக்கிட்டு அதோடு சேர்த்து மெர்ச் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி விடுங்க. இங்கே பாருங்கள், அந்த ப்ரௌன் கலர் காயறதுக்கு முன்னாடியே பாடி கலரோட இந்த ரோஸு பாடி கலர் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி அதோடு சேர்த்து கரைச்சி விட்டு வாஷ் பண்ணுங்கள். இப்படி செய்யறதுனால பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை கொஞ்சம் ரோஸ் ஷேடு முகத்தில் கொஞ்சம் ரோஸ் ஷேடு காமிக்கும். அந்த ரோஸ் ஷேடு பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த பொம்மையும் பார்க்க கூலிங்காக தெரியும். நீங்கள் எப்போதும் வழக்கம் போல் இந்த கழுத்துக்கு பின்பக்கம் முகத்துக்கு பின்பக்கம் நேராக அப்படியே வச்சு ஒரு கரைச்சி விடுங்க. எப்போதும் போல் அடுத்ததாக என்ன பண்ணுறீங்கன்னா, அடியில் வாய்க்கு கீழே தாடைக்கிட்ட கொஞ்சம் டார்க் வச்சு அதையும் கரைச்சி விடணும். அப்போ இதில் என்ன ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோன்னா, இப்போ அடியில் டார்க் வச்சதுக்கப்புறம் அந்த டார்க்கோட கொஞ்சம் கூடுதலாக ரோஸை வச்சு கரைச்சி விடணுங்க. அந்த ரோஸ் வாய் வரைக்கும் அந்த ரோஸ் தெரியணும். அப்போ தான் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். இங்கே பாருங்கள், ரோஸு கொஞ்சம் பாடி கலர் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்படியே இந்த கன்னத்தில் அப்படியே வாய் வரைக்கும் இப்படி வளைச்சி அப்படியே மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி விடுங்க. டார்க் கலர், பாடி கலர், அந்த ரோஸு மூணும் நல்லா கரைஞ்சி வரணுங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி தாடைக்கிட்ட கொஞ்சம் ரோஸ் நிறையா தெரியணும். அந்த ரோஸ் டார்க் கலரோட மெர்ஜாக இருக்கணும். அப்படியே அந்த வட்டமாக அந்த வாயை ஒட்டி அப்படியே இந்த ரோஸையும் பாடி கலரையும் வச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் மெனக்கட்டு நல்லா பண்ணிங்கன்னா பொம்மை இன்னும் கொஞ்சம் அட்ராக்ஷனாகவே இருக்கும். இப்படி ரோஸ் கலரை வச்சு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பாடி கலர் எடுத்து அந்த தாடை வாய்கிட்ட கொஞ்சம் லைட்டாக இழுத்து விடுங்க. இந்த மெத்தடில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, கண்ணுக்கு கீழே டார்க் வைக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக லைட்டு வைப்போங்க. அந்த பாடி கலரோட கொஞ்சம் ஒயிட் சேர்த்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக கண்ணுக்கு கீழே வச்சு விடணும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் பார்க்க அட்ராக்ஷனாக இருக்கும். இங்கே பாருங்கள், கண்ணுக்கு கீழே லைட்டாக இருக்கும். பார்க்க இன்னும் கொஞ்சம் கூட லைட் பண்ணிக்கலாம் பிறகு. இப்போவும் வழக்கம் போல் இடுப்பு, முதுகு பக்கம், இந்த கைக்கு கீழே,
எல்லாம் நீங்கள் டார்க் வச்சு வழக்கம் போல் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து மேலே அந்த முகத்துக்கு செஞ்ச மாதிரியே இதில் உடம்பு பகுதிக்கெலாம் நான் செய்யலை. இதை உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக வேண்டி முகத்துக்கு மட்டும் செஞ்சு காட்டியிருக்கேன். அதே மாதிரி உடம்புக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் ரோஸ் கலந்து மிக்ஸ் பண்ணி மெனக்கெட்டு வாஷ் பண்ணிங்கன்னா பொம்மை இன்னும் அட்ராக்ஷனாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிளுக்காக வந்து முகத்தை மட்டும் வாஷ் பண்ணி காட்டினேன். மீதியெல்லாம் நீங்களே அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே செஞ்சு பாருங்கள். பொம்மை இன்னும் அழகாக வருங்க. இந்த மெத்தடு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. மற்றவங்களுக்கும் இந்த மெத்தடை சொல்லிக் கொடுங்க. மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.